தாயினுடைய மடியில வாழக்கூடிய உங்களுக்கு தாமிரபரணியோட தண்ணிய குடிநீரை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க முடியலன்னா இந்த அரசாங்கத்தினுடைய சின்னத்தை கூட உங்க சவத்துல வரைய விட்டுக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க ரோட்ல இருந்திருந்து கோபம் இருந்திருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே கோபம் வரும்னா நீங்க முதல் செஞ்சிருக்க வேண்டிய வேலை இந்த ஊருக்குள்ள ரெட்டலைக்காரனா உதயசூரியக்காரனா வரவே கூடாதா, திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வரவே கூடாதா, குடிக்கிற தண்ணிய ஒழுங்கா அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இவன் தனியா போய் எங்கேயும் போர் போட தேவையில்லை. இந்த ஆற்றுக்குள்ள ஒரே ஒரு கிணறு மட்டும் கட்டியிருந்தா, கிணறு மட்டும் வெட்டி உரம் போட்டிருந்தா அழகா இந்த தண்ணியை கொண்டாந்து ஊர் பூரா சேர்த்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனா எங்களை மாதிரி மைக்க பிடிச்சி மேலையை போட்டு பேச மனசாட்சியை திருத்துன்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு வர வழியில இருக்க தார் ரோட நாங்க பார்த்தோம், ஒரு நாள் எங்களால வர முடியல. இது உண்மையிலேயே ரோடு தானா? இந்த ரோடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது? உண்மையிலேயே உங்களுக்கு கோவமே வராதாங்கம்மா? ஏன்னா இந்த ஊர்ல யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களானே, உங்களுக்கு உண்மையிலே கோவம் வராதானே? இந்த ரோடு எவ்வளவு கேவலமான இருக்கு. இந்த ரோட்டை நாங்க வந்தோம்னே மெயின் ரோட்ல இருந்து இங்க வரும்போது இந்த ரோடு எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு. சுத்தி இந்த பக்கமே சீமக்கருவ முள்ளு உள்ள வரவே முடியல. இந்த ரேஷன் பொருட்கள் எப்படி கிடைக்கும்? நியாய விலை கடையே இல்லாத போது நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த மக்கள் ஏதோ இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் அந்த ரேஷன் கடையில் அந்த பொருட்கள் வாங்கணும். இந்த ஊரில் சரியில்லாத ரேஷன் கடையை சரி செய்யாமல் 15 ஆண்டுகள் என்ன புள்ள புடுக்க போனார் ஐயா இசகி சுப்பையா. இந்த வீட்டில் தண்ணி கேட்டா தண்ணி விடுத்தாங்க. உண்மையிலே பாவம். இந்த தண்ணி தான் எங்களுக்கு அவங்க தண்ணி கொடுத்தது, எங்களுக்கு அவங்க தண்ணி கொடுத்தது தவறுல. இந்த தண்ணியை கொடுத்து பாருங்க, இந்த தண்ணி முழுக்க உப்பு தண்ணியா இருக்கு. என்ன கேட்டா போர் தண்ணி. இந்த இடத்துலதான் ஆசை. எச்சைக்காரி துப்புனா எவ்வளவு வருமோ, இங்க இருந்து எச்சைக்காரி துப்புனா எவ்வளவு வருமோ அவ்வளவு வருதுன்னு ஆசை இருக்கு. இருக்கு ஆத்து. அப்ப இந்த ஆத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துலயே ஆத்து தண்ணியை இந்த அரசாங்கத்தால் வாங்க முடியல. உண்மையிலே இந்த ஊர்ல இருக்க எல்லா தண்ணியும் சரி, நான் போய் சொல்லல. தண்ணி வாங்கி குடிச்சா இங்க கடைசியில் நிற்கிறாங்க. நான் மக்களை காட்டுறேன் இந்த வீடியோல. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தான் பேசுறேன். ஒரு குடிக்கிற தண்ணி உங்க ஊர் காலைல எழுந்திரிச்சோன்னு நீங்க கட்டா போடுற இந்த ஆத்து பகுதியில தான் போனா அந்த அளவுக்கு 6 எச்சைக்காருக்கு போற தூரத்துலதான் இருக்கு. இந்த ஆத்துல ஓடக்கூடிய காவிரி தாயின் மடியில வாழக்கூடிய உங்களுக்கு, காவிரி தாய் தாமிரபரணி தாயினுடைய மடியில வாழக்கூடிய உங்களுக்கு தாமிரபரணியோட தண்ணிய குடிநீரை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க முடியலன்னா இந்த அரசாங்கத்தினுடைய சின்னத்தை கூட உங்க சவத்துல வரைய விட்டுக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க ரோட்ல இருந்திருந்து கோபம் இருந்திருந்தால் உங்களுக்கு உண்மையிலேயே கோபம் வரும்னா நீங்க முதல் செஞ்சிருக்க வேண்டிய வேலை இந்த ஊருக்குள்ள ரெட்டலைக்காரனா உதயசூரியக்காரனா வரவே கூடாதா, திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் வரவே கூடாதா, குடிக்கிற தண்ணிய ஒழுங்கா அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இவன் தனியா போய் எங்கேயும் போர் போட தேவையில்லை. இந்த ஆற்றுக்குள்ள ஒரே ஒரு கிணறு மட்டும் கட்டியிருந்தா, கிணறு மட்டும் வெட்டி உரம் போட்டிருந்தா அழகா இந்த தண்ணியை கொண்டாந்து ஊர் பூரா சேர்த்துக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆனா எங்களை மாதிரி மைக்க பிடிச்சி மேலையை போட்டு பேசல. அதனால நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த கையாளாத அரசுக்கு உங்களுடைய காலடியில போற தண்ணிய உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்காத இந்த கட்சிகளுக்கு, இந்த ரெட்டலைக்கு உதயசூரியனும் மீண்டும் ஓட்டு போடணுமா? இந்த இசகி சுப்பையாவுக்கும் மீண்டும் ஓட்டு போடணுமா? இந்த வீட்டு துறைக்கு மீண்டும் ஓட்டு போடணுமா? ஐயா இசகி சுப்பையாவுக்கும் அந்த துறைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் இதே மாதிரி உப்பு தண்ணியை குடிச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி சாக்கடை சுத்தம் செய்ய ஆள் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை சாக்கடை சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே உங்களுக்கு சரியான தெருவிலுக்கு சரியான சாக்கடை வசதி, சரியான சிமெண்ட் ரோடு, சரியான மனசாட்சியை திருத்துன்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு வர வழியில இருக்க தார் ரோட நாங்க பார்த்தோம், ஒரு நாள் எங்களால வர முடியல. இது உண்மையிலேயே ரோடு தானா? இந்த ரோடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது? உண்மையிலேயே உங்களுக்கு கோவமே வராதாங்கம்மா? ஏன்னா இந்த ஊர்ல யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களானே, உங்களுக்கு உண்மையிலே கோவம் வராதானே? இந்த ரோடு எவ்வளவு கேவலமான இருக்கு. இந்த ரோட்டை நாங்க வந்தோம்னே மெயின் ரோட்ல இருந்து இங்க வரும்போது இந்த ரோடு எவ்வளவு மோசமா கிடக்கு, எவ்வளவு கேவலமா கிடக்கு. சுத்தி இந்த பக்கமே சீமக்கருவ முள்ளு உள்ள வரவே முடியல. இந்த அளவிற்கு கேவலமாக இங்க தார் ரோடு இருக்கு. இந்த சாக்கடை எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் செய்வாங்க போல. பாவமா இருக்கு அந்த அம்மாக்களை, சுத்தம் செய்யறவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு முறைதான் சாக்கடை சுத்தம் செய்வாங்க. வருடத்துக்கு ஒரு முறை கூட இந்த ரோட வந்து போடணும். 5 வருஷத்துக்கு இருக்க 10 வருஷத்துக்கு இருக்க போடணும்னா கூட இந்த ரோடு பல மோசமா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடா இருக்கும். அப்ப குடிக்க தண்ணி இல்ல, சரியான சாக்கடை வசதி இல்ல, சரியான திருவிளக்கு வசதி இல்ல, சரியான சிமெண்ட் ரோடு, சரியான தார் ரோடு, சரியான சாலை வசதி இல்ல. இந்த அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுக்காத இந்த கட்சிக்கு நீங்க மீண்டும் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் என்னவெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதை கஷ்டத்தை உங்க பிள்ளைய அனுப்பி போறாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, நீங்க டெய்லி இந்த ரோட்ல வரும்போது இந்த ரோடு நாசமா போய் கிடக்கிற காரணம், இந்த சாக்கடை சரியில்லாம இருக்கிற காரணம், தெருவுக்கு எரியாம இருக்கிறதுக்கான காரணம், குடிநீர் உங்க ஊருக்கு வராம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்க ஓட்டு போட்ட ரெட்டலையும் உதயசூரியன் தான். இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் காரணம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஐயா இசகி சுப்பையா. கடந்த 10 ஆண்டுகள்ல அவரு சாக்கடையை சுத்தம் செய்யல, கடந்த 10 ஆண்டுகள்ல குடிநீர் கொண்டாந்து கொடுக்கல, கடந்த 10 ஆண்டுகள்ல உங்களுக்கு தேவையான ரோடு போடல, கடந்த 10 ஆண்டுகளை செய்யாத மக்களோட சேவையை
அடுத்த 5 வருஷம் ஜெயிச்சு வந்து என்ன செய்ய போறாரு? இந்த திமுக தமிழ்நாடு முழுக்க ஆண்டுச்சு. இந்த அம்பாசமுத்திரத்தை வேணா இசை சுப்பையா இருந்திருக்கலாம் எம்எல்ஏவா. ஆனால் இந்த திமுக நினைச்சிருந்தா உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இந்த சாலையை சரியா அமைச்சிருக்கலாம், தார் சாலையை சரியா புதுப்பிச்சு போட்டுருக்கலாம், இந்த சிமெண்ட் சாலையை சரியா போட்டுருக்கலாம், இங்க இருக்க சாக்கடை சுத்தம் இருந்திருக்கலாம். ஆகவே தமிழ்நாட்டை ஆண்ட ஐயா ஸ்டாலினும் இந்த ஊரை கண்டுக்கல. இந்த அம்பாசமுத்திரத்தினுடைய எம்எல்ஏவா இருந்து 10 ஆண்டுகள் இந்த அம்பாசமுத்திரத்தை ஆண்ட, 15 ஆண்டுகள் இந்த அம்பாசமுத்திரத்தை ஆண்ட இசைக்கு சுப்பையா அவர்களும் அதிமுக அரசும் அதிமுக கட்சியும் இந்த ஊரை கண்டுக்கல. இந்த 2 ஊரால ஆனால் அந்த 2 கட்சியால அனாதை ஆக்கப்பட்ட இந்த கிராமமும் இந்த கிராம மக்களும் திரும்ப இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதே மாதிரி உப்பு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வருஷம் கூட இதே மாதிரி உப்பு தண்ணி குடிச்சு இதே மாதிரி சுத்தம் செய்ய சாதகப்படுத்தி தெருவுக்கு இல்லாத தெருவில் வாழ்ந்து இந்த ரோடே இல்லாத குண்டு குடிநீர் இந்த ரோடுல வரணும்னா நீங்க மீண்டும் இசைக்கு சுப்பையா ஐயாவுக்கும் விபி துரையண்ணனுக்கும் ஓட்ட போடுங்க. இல்ல இதெல்லாம் மாற்றம் ஏற்படுறா படிச்ச இளைஞர்கள் விவசாய கட்சி நாமக்கல் கட்சிக்கு நாங்க ஓட்டு போடுறோம். நீங்க வந்து எங்களுக்கு சரி செய்ய தம்பினா நீங்க எங்களுக்கு ஒரு ஓட்ட போடுங்க, நாங்க வந்து சரி செய்யலாம். ஒருவேளை நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு ஜெயிக்க வைக்காதே பரவாயில்ல, நாங்க உங்களோட நின்று போராடுறோம். போராடி இதுல கூட உங்களுக்கு பெற்று தர தயாரா இருக்கா. காலம் முழுக்க எங்களை போராட வராதிங்க. 15 வருஷமா தேர்தல் நிக்கிறோம், 15 வருஷமா நாங்க தோத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்க. நாங்களும் ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருப்போம். ஓட்டுக்கு நாங்க எத்தனை வருஷம் தோத்தாலும் பரவாயில்ல, ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். ஓட்டு காசு கொடுத்தா லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு லஞ்சத்தை பல மடங்கு சம்பாதிக்கணும். அதனால ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். தொட்டியில பஸ்ஸா இந்த ஊர்ல பஸ் வருது. அதே இந்த ஊர்ல அடிப்படை கடமை வச்சுருவேன். சாலை அணை வந்தானே சாலை சரியால, குடிநீர் சரியால, தெருவுக்கு சரியால, நம்ம வந்த ரோடு இவ்வளவு ஒரு கேவலமான ரோடு. உடனே ஆட்டோ டெய்லி இந்த ஊர்ல வாடகை வாங்க போறீங்க. இந்த ஊருக்கு வாடகைக்கு 2 தடவை வந்து போனீங்கன்னா ஆட்டோவை சர்வீஸ் விடணும். சர்வீஸ் விடுற காசு பல மடங்கு. ஆட்டோ வாடகை 300 ரூபாய் வாங்கிருப்பா, சர்வீஸ் 3000 வந்துடும். அப்புறம் பிஜேபி காரருக்கு சந்திரசேகர் கிடையாது. அதனால நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை விவசாய சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க. அக்கா தண்ணி கொடுத்ததுக்கு நன்றி, தண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. தண்ணி உண்மையிலே உப்பு தண்ணியா இருக்கு. நான் ஏன் இந்த ஊர்ல தண்ணி கட்டினா பூராமே ஆத்து தண்ணியா இருக்கு. ஆத்து தண்ணியை வாங்கி கொடுத்தா நல்ல ருசியா இருக்கு அப்படின்ட்டு ஆத்து தண்ணி இருக்குன்னு கேட்டான். ஆனா நீங்க கொடுத்தது உப்பு தண்ணி. கேட்ட ரோட் தண்ணியை குடிச்சீங்கன்னா கல்லடப்பு வந்துருக்கா, கிட்னி கல்லு வந்துருக்கா. தயவு செஞ்சு ஆத்து தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அரசாங்கம் இங்க வருவாங்க. எப்படி ரெட்டல உதயசூரியனால ஓட்டியை வருவாங்க. வண்டியை மறிச்சு போட்டுருங்க. வண்டியை மறிச்சு போட்டு நான் சொன்னதை கூட நான் வீடியோ காட்டுங்க. தும்ப செடியில தூக்கு போட்டு ஆகிற அளவுக்கு நாங்க ஒவ்வொரு ஊர்ல பேசுறோம். இவனாச்சும் எடுத்து போட்டு இப்படி வந்தாதான் அவங்களை கருவிகளையும் ஊத்துறான்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டுங்க. மறந்துடாதீங்க. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இதுல நிறைய அக்காமார்கள் தான் என்னோட சுந்தரிக்கை வச்சிருக்கீங்க. அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் படிக்கிற தம்பி எல்லாம் அதை ஒரு போட்டோ எடுத்து அந்த சுந்தரிக்கை ஒரு போட்டோ எடுத்து உங்களுடைய பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதுல ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க ஒரு பதிவு ஒன்று போடுங்க. இப்ப வரக்கூடிய தேர்தலில் 3வது அந்த வாக்குப்பெட்டியில போய் பாத்தீங்கன்னா 3வது இடத்துல விவசாய சின்னம் இருக்கு. வாக்குப்பெட்டியில மொத்தம் 6 பேர் போட்டிடுறோம். 6 பேருடைய சின்னம் இருக்கும். அதுல 3வதா இருக்கக்கூடிய சின்னம் நம்மளுடைய சின்னம், விவசாய சின்னம். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களும் விவசாய சின்னத்தை ஓட்டு போடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. திமுகவுக்கு மாற்ற அதிமுகவோ, அதிமுகவுக்கு மாற்ற திமுகவோ, காங்கிரஸுக்கு மாற்ற பிஜேபி, பிஜேபிக்கு மாற்ற காங்கிரஸோ கிடையாதுங்க. இந்த 4 கட்சிக்கு மாற்ற ஒரே மாற்ற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், விவசாய சின்னம் மட்டும்தான். வணக்கம், நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ரோடு போடல, வாட்டர் டேங்க் இருக்கு, ஆனா கிளீன் பண்ணல, சுத்தம் செய்யவே இல்லை. அதனால நாங்க அந்த தண்ணியை குடிக்கல, போர் தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கோம். சுத்தம் செய்யாம டேங்க் இருக்கிறனால அதனால வந்து காய்ச்சல், சளி பிடிக்கும், உடம்பு கேடு வந்துருக்காங்க. தூய்மை இல்லாத தண்ணி, சுத்தமான தண்ணியும் அது குடிக்காம போர் தண்ணி குடிக்கிறீங்க. வழி இல்லாம ஒரே ஒரு நல்லி இருக்கும். அதுல ஒரு 2 குடம் தான் வீட்டுக்கு மட்டும் எடுத்து வருவோம். மிச்சது போர் தண்ணி தான் குடிச்சுக்கிட்டோம். அது 2 குடம். ஏங்க இந்த ஊராட்சி தான்க்கா, ஊராட்சியில கிளர்ச்சி இருப்பாங்கல்லக்கா, பிரதமர் இருப்பாங்கல்லக்கா. நீங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அக்கா, இங்க பாருங்க, காலம் முழுக்க நம்ம போராடிட்டே இருக்க முடியாதுக்கா. நீங்க சொல்லுங்க என்னக்கா பிரச்சனை, என்ன ரோடு. நான் அதுக்காக எல்லாரும் பேசுறேன் அக்கா. அக்கா இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அக்கா. நீங்க ரேஷன் கடை இல்ல, ரோடு சரியில்லை, குடிக்கிற தண்ணி இல்ல, இருக்கிற தண்ணி சுத்தமான, தெருவுல இல்ல, சாக்கடை சரியா சுத்தமான, இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் தெரியுமாக்கா? எனக்கு கண்டு தெரியுமா? அக்கா, இந்த மக்கள் சேவையை செய்யறதுக்கு அரசியல் ஒரு துறை, அரசியல்வாதிங்கிற ஒருத்தவங்க மக்களுக்கு சேவை செய்யறதாக வர்றாங்க. அவங்கள்ட்ட நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்க்கா. நீங்க இந்த ஊர்ல தெருவுல தெரியாத போது, டேங்க் சுத்தமானாத போது, ரோடு சரியில்லாத போது, நீங்க ரோட்ல சரியில்லாத குண்டு குழிமாற ரோட்ல நீங்க வரும்போது வர்ற கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நீங்க போட்ட ஓட்டு தேக்கா. அதை நீங்க உணருங்கக்கா. நாம போட்ட ஓட்டு, நாம தேர்ந்தெடுத்த தலைவர் தான் தவறான தலைவர், தவறான கட்சி ஓட்டு போடுறாங்க. உங்கள்கிட்ட உள்ளாட்சி தேர்தல் நடப்போகுது, பிரச்சனை ஒருத்தர் வருவாக்கா, சிறப்பு அறிவிக்கா. அக்கா கேள்வி அக்கா, நாங்க வந்துக்கா
தோத்துக்கிட்டே இருக்கு. 5 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கோம். 5 வருஷமா போய் கத்தணும். உங்க கையில இந்த நோட்டீஸை படிச்சு பாருங்க. நான் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன், படிச்ச படிப்பு பார்த்த வேலையில வந்து இந்த கட்சிக்காரங்க ஒவ்வொரு ஊரா போய் இப்படி கத்துறதுக்கா எங்க கையில மாற்றத்தை ஏற்படுறதுக்கு அதிகாரமே இல்லக்கா. நான் சொல்ல என் கையில நான் எம்எல்ஏ வந்து நீ சொல்ற சரிக்கா, நான் எம்பி இருந்தா சொல்ற சரி அக்கா, நாங்க தோத்துக்கிட்டே இருக்கிறக்கா. காரணம் என்ன தெரியுமாக்கா? அவங்க நைட்ல வராங்கக்கா, தேர்தலுக்கு முதல் நைட்ல வந்து ஓட்டு காசு கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் 5 வருஷம் பட்ட கொடுமையெல்லாம் மறந்துட்டு காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிருக்காங்க. அக்கா உங்களுக்கு ரோடு நல்லா இருக்கு, சரியான தலைவரா சரியான வச்சு ஓட்டு கொடுங்க. ஆனா ஏன்டா இது எல்லாம் பிரச்சனை? அது என்ன காரணம் டிரைவர்? அப்ப நான் என்ன சொல்ல வரீங்க, நீங்க போட்ட ஓட்டு கேட்க இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் தயவு செஞ்சு ஓட்டு போடுறதுனாலதான் இவ்வளவு தவறு வருது. அந்த ஓட்டு போடுறது சரியான தலைவர்களுக்கு சரியான ஊர் பொறுப்பாளர் அவரோட போன் நம்பர் வாங்கிக்கங்க. அடுத்த ஆட்டோட நாய்ச்சில போட்டு பொம்பையான இவங்க போன் நம்பர் வாங்கிங்க. இந்த ஊருக்கு தான் போன் நம்பர் வாங்கிக்கங்க. ஒருவேளை நாங்க அக்கா நாங்க ஜெயிச்சுனா உங்களுக்காக போராட்டம் உங்களுக்காக வந்து நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஒருவேளை நாங்க ஜெயிக்காடிக்கு அக்கா நீங்க ஓட்டு போராட்டியும் நாங்க ஜெயிக்காடியும் இதுக்காக நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். காலம் முழுக்க போராட்டம் உடனே ஓட்டு கொடுங்க. ஒருவேளை நாங்க ஜெயிக்காடி கூட இந்த அண்ணன் திரும்ப வருவாங்க. அண்ணே நான் திரும்ப உங்களை நம்பிக்கை வாக்குறுதி வரை கொம்பையானே மறந்துடக்கூடாது. உங்களை நம்பி அண்ணன் மூலத்தி சந்திரசேகரனே உங்களை நம்பிட்டு சொல்லிட்டு போறோம். மீண்டும் இந்த ஊருக்கு வாங்க, வந்து அண்ணே இந்த ஊருக்கு வாங்க, இந்த ஊர்ல வந்து இந்த ரோட்டுக்கான மனு கொடுங்க, இந்த குடிநீர் டேங்க் சுத்தப்படுறத எல்லாரும் மனு கொடுங்க, பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பீடி கொடுங்க, பத்திரிகையில செய்தியை வர வைங்க. இங்க இருக்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல போய் பீடி கொடுத்துருவோம். பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் மனு கொடுங்க. இது எதுவுமே நடவடிக்கை எடுக்காட்டி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுங்க. இதுவும் நடவடிக்கை எடுக்காட்டி ஒட்டுமொத்தமா நீங்க கொடுத்த மனுக்களுடைய எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் கொடுங்க. சைபர்ல போட்டு நான் ஆர்டர் வாங்கிக்கிறேன். மறுபடியும் கூடாது நீதிமன்றத்துக்கு நான் உங்களுக்கு ஓசியாதே அவகாரி தரேன்னு சொல்றேன். ஆகவே முதல் மனு கொடுங்க. த்ரூ ப்ராப்பர்ட்டி படிநிலை வாயில கருத்துக்கு மனு கொடுங்க, பிடிஓக்கு மனு கொடுங்க, அதுக்கு மேல கலெக்டருக்கு மனு கொடுங்க, வட்டாட்சியர் மனு கொடுங்க. இது எதுவுமே நடக்கலையா? மனு கொடுக்கும் போது ரசீது வாங்கிக்கங்க. மனிதர்களால ரசீது வாங்க. ஒருவேளை மனுக்கு ரசீது கொடுக்காட்டி பதிவு அஞ்சல் அனுப்புங்க. பதிவு அஞ்சல் அனுப்புங்க. தபால் அனுப்புங்க. தபால் அனுப்பும்போது ஒப்புகை சீட்டு அதை வச்சு அனுப்புங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டெல்லாம் கொடுங்க. நான் அதை வச்சு கேஸ் போடுறேன். ஒரு தடவை கேஸ் போடணும், அடுத்த ஊராட்சியில வாங்கிட்டு உடனே எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துறேன். ஒரே தடவை கேஸ் போடணும் போதும். அடுத்த தடவை அந்த பயிரை கேட்கல செஞ்சு கொடுக்காட்டி கேஸ் விடுவாங்க. பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம். நன்றி அக்கா. செம்ப பத்திரமா வச்சுக்க. திமுக அந்த தண்ணி கொடுக்க திருடிட்டு போயிடுவாங்க. செம்ப பார்த்து பத்திரமா வச்சுக்க. செம்ப பத்திரம் மோசமான நீங்க சொன்ன கஷ்டத்தை நான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கான தீர்வை ஏற்படுதுன்னா விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஜெயிக்காட்டியும் உங்களை தான் அந்த போராடுவோங்க. நம்பர் சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் நம்பர் வாங்கிடுங்க. இப்பவே வாங்கிக்கோங்க. 3 பேர் 4 பேர் வாங்க. எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வந்து சொன்னீங்க, உங்க வேட்பாளர் சொன்னாங்க வாங்க எனக்கு மனு கொடுக்குன்னு சொல்லுங்க. இந்த துறை அக்கா அந்த நோட்டீஸ் பத்திரக்கார நோட்டீஸ் வாங்கிங்க. பத்திரக்கார நோட்டீஸ்ல இருக்க முதல் 2 நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த காங்கிரஸ் நம்பரையும் வாங்கிக்கோங்க. நன்றி நன்றி. இந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய போர்டோட ரேஷன் கடை பூட்டை காட்டுங்க. அது திறந்து எத்தனை மாதம் ஆச்சு, அது திறந்து எத்தனை மாதம் ஆச்சுன்னு பாருங்கண்ணே. அண்ணே கலையரசனே இங்கே வாங்க, தெளிவாக வீடியோ எடுங்க, ஃபுல்லாகவே தெளிவாக வீடியோ எடுங்க. அப்படியே அந்த கட்டடத்தோட லட்சணத்தையும் காட்டுங்க. அந்த பூட்டி இருக்க இடம் கடை திறந்து எத்தனை நாள் ஆச்சு என்னன்னு பாருங்கள். அந்த பூட்டி இருக்கிறது அந்த வாசப்படி கிடக்கிற கடையும் இந்த ரேஷன் கடை கிடக்கிற கடையும் பார்த்தாலே தெரியும். இந்த கடை பல ஆண்டுகள் ஆச்சு திறந்து. இப்படி ஒரு மோசமான ரேஷன் கடை இருக்கும்போது இந்த மக்களுக்கு எப்படி அடிப்படை உரிமைகளான ரேஷன் பொருட்கள் எப்படி கிடைக்கும்? நியாய விலை கடையே இல்லாத போது நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருட்கள் எப்படி கிடைக்கும்? அப்போ இந்த மக்கள் ஏதோ இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போய் தான் அந்த ரேஷன் கடையில் அந்த பொருட்கள் வாங்கணும். இந்த ஊரில் சரியில்லாத ரேஷன் கடையை சரி செய்யாமல் 15 ஆண்டுகள் என்ன புள்ள புடுக்க போனார் ஐயா இசகி சுப்பையா அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் இந்த கடையை பூரா நல்லா காட்டுங்க. இந்த ஊரினுடைய மக்களுடைய சாபம் இந்த ஊரை ஆண்ட, இந்த தொகுதியை ஆண்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அந்த அரசியல் கட்சிகள், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இவங்களை சும்மா விடாது. இந்த கடை இல்லாமல் இவன் எப்படி இந்த வெயிலையும் அடிக்கிற வெயிலையும் பெய்கிற மழையிலையும் போய் கஷ்டப்பட்டு பக்கத்தூரில் அந்த பொருட்களை வாங்கிட்டு வரானோ அதே மாதிரி உங்களுக்கான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த இயற்கை அதுக்கான பலனை கொடுக்கும். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை வியாபாரமாக மாற்றி மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை மூலமாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்த உங்களுக்கு வாரிசே இல்லாமல் போயிடும். அது என்னுடைய சாபம் அல்ல, இந்த ஊரினுடைய இந்த ரேஷன் கடை இழந்து நிற்கிற வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற இந்த மக்களுடைய சாபம். பார்த்துங்க. நன்றி.